வணக்கம் மக்களே. நான் கோகுல். அண்ணன் ஜெயிச்சிடுச்சே! ஏங்க இந்த சந்தோஷத்த எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த இடத்துல விஜய் அண்ணா வந்து இன்னும் 118 இடத்த பிடிக்கலையானாலும், ஆனா எல்லார விடயும் பெரும்பான்மையா அந்த இடத்துல கெத்தா நிக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த விஷயமே போதுங்க. இந்த இடத்துல வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருப்பதற்கான அந்த காரணம். இந்த இடத்துல விஜய் அண்ணாவ நினைக்கும்போது உண்மையாவே அந்த மனுஷன நினைக்கும்போது ரொம்ப பெருமையா நினைக்க தோணுதுங்க. அவரோட டயலாக் ஒண்ணு வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது குறி வைத்தால் தப்ப மாட்டேன், தப்புமாயினில் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. லிட்டரலி அப்படிதாங்க அவரு வந்து ஒரு ஈவென்ட் எடுத்தாலும் சரி, அவரு அணுகக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும் பாருங்களேன், டைரக்ட்டா ஒரே போடு போடுற மாரி தான் இருக்கு. அந்த மாரி தான் இப்போ எலக்ஷனுடைய ரிசல்ட்ஸும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கேட்கறதுக்கே, பார்க்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த மனுஷன் பெரும்பான்மை பெற்று முதல் இடத்துல நின்னுட்டு இருக்காரு. தொங்கு சட்டசபை, அந்த சட்டசபை, கூட்டணிக்கு வரணும் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆளா நின்னுட்டு இருக்காரு. ஸோ இது போதுங்க. இந்த சந்தோஷம் சத்தியமா போதும். ஆல்மோஸ்ட் அவர் வந்து நெக்ஸ்ட் சிஎம் ஆயிடுவாரு. பட் இந்த நொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் வேற லெவல். உண்மையாவே வேற லெவல். இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள், விஜய் அவர்களா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. இது முன்னாடில இருந்தே சொல்லிட்டேன் நான். ஏன்னா அவ்ளோ பிரச்சனைகள் அந்த மனுஷனுக்கு எவ்ளோ பிரச்சனைகள் தெரியுமா? அதாவது கரூர நீதான்பா எல்லா கொலைக்கும் எல்லாரும் செத்து போனதுக்கு நீதான்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டு வந்தோம்னா அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் பர்சனலா டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸ். இந்த மாதிரி அவருக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனை. பனையூரை விட்டு வெளியே வர மாட்டாரு. இவரெல்லாம் 234 தொகுதியில வந்து கேண்டிடேட்ஸ போட்டுருவாரா? அப்படி போட்டா ஜெயிச்சிடுவாங்களா? ஏங்க 10 தொகுதியில ஜெயிக்க சொல்லுங்க. தற்குறி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆனா எல்லாமே தவிடு பொடி ஆகி இன்னைக்கு டிவிகே விஜய் அண்ணா அப்படின்ற இந்த குரல் மட்டும் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படிங்க? மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இந்த டைம்ல எப்படி ஒரு பக்கம் டிஎம்கே மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்படியே ஏடிஎம்கே இவங்கலாம் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களா தமிழ்நாடு எலெக்ஷன்ல அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து கருதப்படக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல விஜய் அண்ணா அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பெரும்பான்மை வாங்கியிருக்காரு பாத்தீங்களா? வேற லெவலுங்க. வேற லெவல். ஹிஸ்டரி வந்து ரீகிரியேட் ஆயிருக்குங்க. இதுல வந்து அழுத்தம் திருத்தமாக இத வந்து நம்ம பதிவு பண்ணிருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் சினிமால இருந்து வந்து அரசியல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடிச்சுட்டு, அந்த இடம் வந்து வெற்றிடமாக இருந்தது. ஆனா அந்த இடத்த இன்னைக்கு விஜய் அண்ணா ஜெயிச்சு, அந்த இடத்த வந்து நிரப்பி, இப்போ அத்துணை வாழ்த்துக்கள். அவ்வளவு சூப்பரா அவரை வந்து தூக்கி கொண்டாடக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, உண்மையாவே ஒரு விஜய் அபிமானியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் வேற லெவல். அந்த மனுஷனுக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு வந்து தோளோட தோள் நின்னு, அவர இப்படி பேசாதீங்க. அவர் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு அதற்கான அந்த எவிடன்ஸ் அப்படின்ட்டு தொடர்ந்து அவருக்கான அந்த சப்போர்ட்ட குடுத்து அந்த மனுஷன வந்து எந்த இடத்துலயும் தலைகுனிய வைக்கல. அதுல வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எப்படி புதுசா வந்த அரசியல் கட்சி 10 தொகுதியில கூட ஜெயிக்காது. ஏங்க ஒரு சீட்ல ஜெயித்து காட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு பாடுன அந்த வாய்கள். ஏம்பா 108 தொகுதி இப்போ அவர் வந்து பெரும்பான்மை பெற்று ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதிகள். என்ன பேச போறீங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வாயடிச்சு அமைதியா இருப்பீங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. டிஎம்கே உடைய நிலைமைய கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது, அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். அவருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலே அவர் வந்து வெற்றி பெற முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து பெரும்பான்மை பெற்று அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கின்ற அந்த செய்தி மக்கள் அப்போ டிவிகே மேல வந்து எவ்வளவு பெரிய ஒரு அபிமானத்தை வச்சு அவங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள் கிட்ட அவங்க எல்லாம் வெற்றி பெறவில்லை தோல்வி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மக்கள் கிட்ட டிவிகே வந்து எவ்வளவு பெரிய ஒரு நற்பெயரை வந்து சம்பாதிச்சிருக்குன்றதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த இடத்துல விஜய் ஒரு தைரியமான ஒரு தலைவன் அப்படின்ட்டு நான் உண்மையை அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் அவர் வந்து ஈடுபடும் போது அங்க போயிட்டு அவங்களுடைய இறை நம்பிக்கையில அவங்க விஜயனை கலந்து கொள்ளும் போது அவரை சுற்றி ஏகப்பட்ட வசைபாடல்கள், அவரை பற்றி அவ்வளவு பெரிய அவதூறுகள், அவ்வளவு விமர்சனங்கள். இவர் பாத்தீங்களா, அவங்களுடைய ஓட்டை கவர்வதற்கு இப்படி ஒரு வேடம் போயிட்டு இருக்காரு. திருச்செந்தூர் போயிட்டா சங்கி இவரு. அப்படியே முட்டி போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டா பாத்தீங்களா சிறுபான்மையோர ஓட்ட வாங்க வந்துட்டாரு அப்படின்ட்டு இவ்வாறாகலாம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் காத்திருந்து வச்சிருக்காரு பாத்தீங்களா வீட்டு. என்னங்கப்பா 100 தொகுதிகளுக்கு மேல வந்து வின் பண்ணிட்டாரு. புதுசா வந்த அரசியல் கட்சி எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ஆயிடுவாங்களா வரவங்க எல்லாம் அப்படின்ட்டு எவ்வளவு விமர்சனங்கள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு ஹிஸ்டரியை ரீகிரியேட் பண்ணியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த இடத்துல 2006ல நடந்திருக்கிற மாதிரியான இந்த தொங்கு சட்டசபை போன்ற அது போன்ற சூழல் ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரையும் எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியில வந்து ஏகப்பட்ட பிளவுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விசிகா அவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் பணியை வந்து சரியா செய்யல அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வைகோ அவர்கள் சோ இளைஞர்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வேற பேசியிருக்காரு. இவ்வாறு அவங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. டிவிக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வரவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐ திங்க் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஒரு தோல்வி அடைந்த கட்சியில இருந்துகிட்டு கட்சிக்காக இருப்பதை விட ஜெயிச்ச கட்சிக்கு வந்து ஆண்ட தரப்பாக மாறுவது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வருவாங்க. அதனால விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து
தொங்கு சட்டசபை அப்படின்ற அந்த நிலவரத்துக்கு போகாம கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கிற ஒரு கணிப்பே இந்த இடத்துல வந்து கணிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எப்படிங்க இந்த இடத்துல வந்து கூட்டணி சேர்ந்துட்டா வென்றுடலாம் அப்படிங்கிற இந்த கணக்கை வந்து உடைச்சிட்டாங்க, முற்றிலும் உடைச்சிட்டாரு விஜயனா வந்து உடைச்சிட்டாருங்க. ஏன்னா இப்போ விஜயனாவை எதிர்த்து ஏடிஎம்கேவை எதிர்த்து டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 28 கட்சிகளோட கூட்டணி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே வந்து எத்தனை கட்சிகளோடு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்றது நான் சொல்லி உங்ககிட்ட வந்து தெரிய வைக்க வேணாம். இவ்வளவு கூட்டணி. ஸோ கூட்டணி அமைச்சாலே அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேம் வருது, ஒரு நெகட்டிவ் பார்வை கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இப்போ அவங்களுடைய தீர்ப்பை வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து தனித்து அவர் வந்து நின்னாரு. யார் கூடவும் கூட்டணி வந்து போகவே இல்ல. ஆனா ரிசல்ட்ட பார்த்தீங்களா? எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இந்த இந்த வருஷமே அதாவது தனித்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் நல்லது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பெண் குயின்ல ஆரம்பிச்சு, ஸோ எதுவா வேணா இருக்கட்டுமே, அடுத்தடுத்து தனித்து நிற்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எல்லாமே சிறப்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கு மக்களுக்கு மத்தியில. இந்த இடத்துல விஜய் நான் ஜெயிச்சத ரொம்ப பயங்கரமா சந்தோஷப்படக்கூடிய இந்த சமயத்துல கண்டிப்பா இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி பல பொறுப்புகளை வந்து அவங்க வந்து ஏத்துப்பாங்க. மக்கள் கிட்ட அவ்வளவு வாக்குறுதிகளை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவு வாக்குறுதிகளும் சும்மா லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே விஜய் அண்ணா அவர்கள் வந்து பக்காவா பிளான் பண்ணி பக்காவா செய்வாரு. அவருடைய அந்த வியூகமே நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்களா? ஸோ இதுதான் குறி வைத்தால் தப்ப மாட்டேன், தப்புமாயினில் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய வாக்குறுதிகள் இருக்கும். அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அவர் என்னென்ன சொல்லியிருந்தாரோ கண்டிப்பா அது எல்லாமே மக்களுக்கு வந்து திறம்பட சிறப்பாக செய்வாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ எலெக்ஷன்ல வந்து நின்றாருன்னா கண்டிப்பா ஏடிஎம்கே உடைய வாக்குகளை வந்து கவர்ந்துடுவாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை வந்து கவர்ந்துடுவாரு அப்படின்ட்டு பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. முக்கியமா டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய தரப்பினர் அப்படிதான் பேசியிருந்தாங்க. இந்த இடத்துல விஜய் அண்ணா வந்து இப்போ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண பிறகு அவரு முக்கியமா எந்தெந்த கட்சியில இருந்து அதிகமா வாக்குகளை வந்து எடுத்திருக்காருன்னா டிஎம்கே கட்சியில இருந்தாங்க அதிகமான வாக்குகளை வந்து எடுத்திருக்காரு. அது லிட்டரலி இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ்லயே நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக அவங்களுடைய செயலை வந்து இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி வந்து அவங்களுடைய அந்த செயல்திறனை வந்து தமிழ்நாட்டில் வந்து சரியா செய்யல. ஸோ அவங்களுடைய கட்சிக்குள்ள சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவையற்றெல்லாம் மாற்றி அமைச்சு ஸோ இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களுக்கு மத்தியில வந்து பயங்கரமான பிரபலமான ஒரு நபராக இருந்தாரு. பிஜேபி லீடரா தலைவரா இருக்கும்போது. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதவி என்பது போன பிறகு அந்த அளவுக்கு பிஜேபி மேல வந்து ஒரு பார்வை மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கலங்க. அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் வந்து அதற்காக பெரும் அரும்பாடுபட்டார். இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் கூட இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அதுல வந்து பெருசா நாட்டம் கொண்டிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து அவர் பெருசா நாட்டம் கொள்ளவில்லை. நாம் தமிழர் கட்சியோடைய வீழ்ச்சிக்கு காரணமே சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். இவங்க வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி பேச மாட்டாங்க. சும்மா விஜய் அவர்களை எதிர்க்கிறது, விஜய் அவர்களை வந்து ஒருமையில பேசுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷனுக்கு இந்த இந்த அரசியலுக்கு யாராச்சும் நடிகர்களோ யாருன்னா வந்துட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சு கடுமையாக வசைப்பாடுறது தான் இந்த சாட்டையுடைய வேலை. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களை வந்து குறை சொல்லுவாங்க. ஸோ அவங்களால ஏதாச்சும் உங்களுக்கு நடக்க வேண்டியதுன்னா அவங்களுக்கும் ஃபேவரா பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடிய நபர்கள் தான் சாட்டை போன்ற நபர்கள். ஸோ சாட்டை துரைமுருகன் அவர்கள் அதற்கேற்பவாறு அவருடைய வீடியோஸ் கொஞ்சம் போய் எடுத்து பார்த்தீங்களா ஃபுல்லா விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்களுடைய முகத்தை என்ன மாதிரி அபிமானிகள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பரப்பணமோ இல்லையோன்னு தெரியலங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து மூச்சுக்கு 300 தடவை விஜய் 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 அப்படின்ட்டு ஸோ அவருக்கான அந்த ப்ரொமோஷனை வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து நல்லாவே பண்ணிட்டாரு. ஸோ இப்போ கூட அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்ல ஜெயிக்க சொல்லுங்க, ஏங்க இந்த மாதிரி திருச்சியில ஜெயிக்க சொல்லுங்க, இந்த கிளிப்பை சேவ் பண்ணி புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சார், 2 இடத்துல வின் பண்ணிருக்காங்க, என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்ட்டு இப்ப பல நபர்கள் அவங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து முன் வச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது போன்ற நபர்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஏம்பா விஜய் அவர்களை ஃபர்ஸ்ட் 10 தொகுதியில வந்து ஜெயிக்க சொல்லுங்க, 10 என்ன அந்த மாதிரி அவர் வந்து ஏளனமா பேசியிருக்கக்கூடிய வீடியோக்களை வச்சு இப்போ பயங்கர ட்ரோலுங்க. ஏன்னா ரங்கராஜ் பாண்டியா அவர்களை வந்து எப்பா இவரெல்லாம் என்ன மாதிரி அரசியல் பேசுவார் தெரியுமா, என்ன மாதிரி அரசியல் இவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவார் தெரியுமா அப்படின்ட்டு பேசக்கூடிய அந்த மனுஷனை இப்போ பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் வந்து ரீசெண்டா என்ன பேசியிருந்தாருன்னா இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஏங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து 25 தொகுதியில ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க, ஏங்க அவர் இத்தனை தொகுதியில ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க, நான் அரசியல் பேசுறதை நான் விட்டுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை வந்து விட்டு இருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து 108 தொகுதியில சாலிடா ஜெயிச்சு லீடிங்ல முதல் இடத்துல பெரும்பான்மை பெற்றிருக்காரு. சார் ரங்கராஜ் பாண்டிய சார், நீங்க இப்போ வந்து என்ன சொல்ல போறீங்கன்றது இப்போ எங்களுக்கு தெரியல. ஏன்னா மூத்த அரசியல் விமர்சகர் இல்லையா, அவருக்கான அந்த மரியாதையை வந்து கொடுத்துடணும். ஏன்னா இந்த மாதிரி மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறது, இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஒருமையில போய் பேசுறது, வாடா போடான்னு சொல்றது, அசிங்கமா திட்டுறது, இதெல்லாம் விஜய் நான் சொல்லல, அவர் பேசல, நாங்க வந்து அந்த மாதிரி வளர்க்கப்படல.
ஸோ அதனால யாரையும் இந்த இடத்துல வந்து விமர்சனப்படுத்த வேணாம். தயவு செஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இருக்கக்கூடிய உண்மையை வந்து மக்கள் கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லுங்க. அதை தாண்டி எதுக்கு சும்மா நீங்க விசுவாசம் காட்டக்கூடிய அந்த கட்சிகள் இந்த பொய்யான தகவல்களை வந்து பரப்புகிறீங்க அப்படின்ட்டு நான் மட்டும் கேட்கல. நிறைய நபர்கள் அதுதான் இப்ப வெளிப்படுத்திட்டு வராங்க. எனவே இந்த இடத்துல இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றியா? தற்குறி, அணிலு, விஜய் அவர்களா போடா தற்குறி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒருமையில பேசுறது, விஜயனா அப்படின்னு சொன்னாலே அவனை போயிட்டு தற்குறி அப்படின்னு சொல்றது, நல்லா படிச்சிருக்கக்கூடிய நபர்கள், நல்லா ரொம்ப அறிவாய்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் போட்டு தற்குறி தற்குறிகள் அப்படின்னு சொல்றது. இப்ப சொல்றேன், தற்குறி ஒரு பிராண்டா மாறி நிக்குதா? என்ன ஆச்சு பாத்தீங்களா? சோ 108 இடங்கள் விஜய் அண்ணா வந்து சாலிடா வந்து நின்னுட்டு இருக்காரு. அவனா தற்குறி 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 அப்படின்னு சொல்றீங்களே. இப்ப தற்குறிகள் என்ன பண்ணாங்கன்ட்டு நல்லா தெரியுதா? சோ இப்ப வந்து தற்குறிகள் யாருன்றது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோ நாங்க தற்குறிகளா? இல்ல ஒரு சிலர் வந்து எந்த ஒரு அறிவுமே இல்லாம நல்லா படிச்சிருக்கிறவங்க, நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களை தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த வார்த்தைகள் நம்ம ஏன் பிரயோகிக்கணும்? தேவையில்ல. நம்ம அப்படி வளர்க்கப்படல. அடுத்தவங்களுடைய மனச கஷ்டப்படுத்துறது ஒரு கேவலமான விஷயம். இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து தேவையில்ல. எனிவேங்க ஒலிக்கப் போகும் அந்த குரல், ஜோசப் விஜய் என்னும் நான். அந்த நொடி ஐயோ! ஐயோ! உண்மையான ரியல் பாகுபலி அந்த சீன் வரும் பார்த்தீங்களா? பாகுபலி, பாகுபலின்னு கத்துவாங்களே, அந்த மாரி ஒரு சீன் ரீகிரியேட் இல்ல. உண்மையா ரியலா நடக்க போகுது. கண்டிப்பா அதற்காக பயங்கர வெயிட்டிங். இந்த இடத்துல வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் சரியான ஆரவார கொண்டாட்டத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சட்டசபை அப்படி இப்படின்ட்டு என்ன வேணா இருக்கட்டுங்க. அந்த மனுஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமா இருக்கு. சோ எங்களுடைய அண்ணன், என் தளபதி, எங்களுடைய விஜய் அண்ணா கண்டிப்பா சிஎம் ஆகுவார்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சோ அதனால தான் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் அண்ணாவுக்கு என்ன பிரச்சனையானாலும் என்ன நடந்தாலும் அவருக்கு பக்கபலமாக நிற்பதற்கு நாங்க ரெடி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.